ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே அண்ட் சண்டே vlog தான். என் பசங்களுக்கு வந்து சாட்டர்டே லீவ் விட்டுருந்தாங்க. அதனால அவங்களுடைய ஷூவெல்லாம் அவங்களாவே வாஷ் பண்ணிக்குவாங்க. சாட்டர்டே லீவ் இல்லை, ஸ்கூல்னா தான் நான் வந்து எல்லா வேலையும் பார்ப்பேன். அவள் அங்கே பண்ணிகிட்டு இருக்கும் போது வீடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு நைட்டு முடிச்சதுனால அப்படி அப்படியே இருக்குது எல்லாமே. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து உள்ளே ஏற கட்டணும். அவள் வந்து அவளுடைய ஷூ, இப்போ தம்பியுடைய ஷூ, அப்புறம் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் அதெல்லாம் இது பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா சிங்கில் இருந்த பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சி வச்சுருந்தேன். இன்னும் வந்து வீடெல்லாம் பெருக்கணும், இந்த வேலையெல்லாம் இருக்குது. சாட்டர்டே சமையலுமே செஞ்சு வச்சுருந்தேன். இந்த தக்காளி தொக்கு அந்த மாதிரி சிலதை செஞ்சுருந்தோம். இன்னொன்று என்னென்னா, யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது பாட்டு கேட்டுட்டு வேலை பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து அதில் என் வீட்டில் பசங்க எல்லாருமே முருகனுடைய பாட்டு வச்சுட்டு பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நானும் வேலையை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எங்கள் பாப்பா பாருங்களேன், ஷூவெல்லாம் அழகாக துவச்சிட்டு அந்த நம்ம துவச்ச இடத்த சோப்பு நுரையெல்லாம் இருக்கும்ல, எவ்வளோ சூப்பராக அவள் வந்து கழுவிட்டு இருக்கா பாருங்களேன். சூப்பராக செய்வா. அவளுடைய வேலையை வந்து அவள் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எழுந்துருவா. செஞ்சால்னா சுத்தமாக செஞ்சுட்டு தான் வருவாளே. இப்படியே வந்துட்டோன்னா நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். எது எது எங்கெங்கே மடித்து வைக்கணுமோ அழகாக மடித்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். இது வந்து இப்போ தைக்க வேண்டியது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் தைக்க வேண்டியதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டேன். என் பையன் விளையாடிக்கிட்டு இருந்ததுனால அந்த பொம்மை வந்து அங்கே இருக்குது. இது வந்து சும்மா நாங்கள் படுக்கிறதுக்காக நார்மலாக ஒன்று. பெட்ரூம் வந்து அவங்களுடைய பொருளெல்லாம் இருக்குது, அதை எடுத்து வச்சாதான் நான் வந்து அதுக்கப்புறம் கூட்டி பெருக்க முடியும். என்னுடைய வேலைகளை நான் வந்து முடிச்சுட்டு பார்க்கும்போது இன்னொரு பாட்டே போட்டாங்க. ஜாலியாக பாட்டு கேட்டுனே தாங்க பார்த்துட்டு இருந்தோம். சாதம் வச்சுருந்தேன். சாதம் வச்சுட்டு இது வந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையுடைய vlog இது. மீன் குழம்பு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். கவலை மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். வெங்காயம் வதங்கிட்டு இருந்துச்சு. வெங்காயம் வதங்கிட்டு பக்கத்துலேயே சாப்பாடு கொதிச்சுட்டு இருந்தது. கொதிச்சு முடிச்சிட்டோன்னே நான் வந்து அதை வடிச்சிட்டேன், சாதம் வடிச்சிட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போடுறதுக்காக தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்களேன், தேங்காய் விழுது. நான் வந்து கொஞ்சம் மசாலா அரைச்சி தான் வந்து குழம்பு வைப்பேனே, அதுக்கான விழுது தான் இது. தேங்காய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு ஜீரகம் இதெல்லாம் போட்டு தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே போட்டு அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நான் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா தேவையான குழம்பு கூட்டி நாங்கள் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டல. சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சம் மழை நின்ன மாதிரி இருந்துச்சுங்களா, தூரல் போட்டுக்கிட்டே இருந்தது. என் பையனுக்கு சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை வந்துருச்சு. இவன் பிறந்ததுலேருந்தே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து அவனுக்குன்னு சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தோம். யாரெல்லாம் பசங்க வந்து நம்மக்கிட்ட சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டோம் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்த சுச்சுவேஷன்லாம் யாருக்கெல்லாம் அமைஞ்சிருக்குங்கிறது சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே இருந்தது. இப்போ தான் அவன் கேட்டு நடந்திருக்கு. ஜாலியாக சைக்கிள் ஓட்டி முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். நான், வீட்டுக்காரு, பசங்க எல்லாருமே. எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி என் பசங்களுக்குமே கொய்யாக்கானா ரொம்பவே பிடிக்கும். கொய்யாக்கா மரம் இருந்துச்சுங்களா, இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு போல். நடுவில் வந்து காய்க்காமலே தான் இருந்துச்சு. என் வீட்டுக்கார் வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்கார் வந்து அந்த சொரட்டு கொம்பு எங்கள் அம்மா எனக்காகவே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நான் வந்தேன்னா கட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக என் வீட்டுக்கார் ஒன்று ஒன்றா பறித்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என் பசங்க எனக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது எனக்குன்னு சொல்லி வாங்குவேனா, அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து எனக்கு தாம்மான்னு ஓடி ஓடி போய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்கார் வாமா போதும் அப்படின்னு சொன்னாலுமே கேட்காம, எப்பா நீ என்கிட்ட கோச்சிப்ப, அதனால் நான் உனக்கு இன்னொன்று பறித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் தேடி தேடி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எங்கள் அம்மாவுடைய வீடு. நல்லா இடம் வசதியாக நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. பசங்களாம் ஜாலியாக விளையாடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய பிஞ்சு விட்டுருக்கு கொய்யாக்கா மரத்தில். அதான் என் வீட்டுக்கார் ஒன்று ஒன்றா தேடி, என்னென்னா பெருசாக இருக்குது, ஆனால் வந்து நல்லா பெரிய சைஸ் கொய்யாக்கா தான், ஆனால் காயாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து குட்டியாக இருந்தாலே நல்லாவே பெருசாக வந்துடும், பழுத்து இருக்கும். இப்போ இவ்வளோ பெருசாக இருந்துமே காயாகவே தான் இருக்குது. எங்கள் குட்டி வந்து அங்கே படுத்துட்டு இருந்தான். இவன் செம்மையாக பேசுவான். இவனோட வீடியோலாம் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இதுதான் எங்கள் நாய்க்குட்டி. அவங்ககிட்ட தான் அவனை கலாய்ச்சிக்கிட்டே என் வீட்டுக்காரை வந்து கடி. என் வீட்டுக்காருக்கு அது நான் குட்டியை பார்த்தா பயமா, அதனால் அவர் வந்து கடி நாங்கள் மிரட்டுறோன்ட்டு அவனை மிரட்டுறாரு. அவன் ஏஞ்சி வந்தானா ஓடியே போயிடுவாங்க இவங்க. தைரியமாக அவனை உட்காந்து மிரட்டிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு கொய்யாக்காவை பார்த்துருப்பாங்க போல இருக்குது, அதை பறிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க.
என் வீட்டுக்காருக்கு இங்கேருந்து வரவே விருப்பம் இல்லைங்க. ஆனால் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, இருந்தாலும் வரமாட்டாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் வாழை மரம். இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு அம்மாக்காக கொஞ்சமாக நான் வந்து மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்லாம் என்னுடைய மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. இப்போ தான் நான் வைக்கிறது பிடிச்சிருந்துச்சு போல இருக்குது, எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவங்க வந்து வரும்போதே எனக்கு எறா வாங்கிட்டு வாடின்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் எறா வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்கள் வீட்டாண்ட பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற இடம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் நானே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டு பேக் சைடில் உட்காந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே இடம். பேக் சைடில் பார்த்திங்களா, பாத்திரம் கழுவ, துணி துவைக்கிறதெல்லாம் இந்த இடத்துல தான் எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. அதனால் ஜாலியாக நானும் என் பொண்ணு உட்காந்துட்டோம். எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும், அவங்க வரதுக்குள்ளே நம்ம வந்து சமைச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்துட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு என்னுடைய வீட்டை விட எங்கள் அம்மா வீட்டில் வந்து இந்த இடம்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா என் வீடு வந்து பக்கத்தில் ஒட்டி ஒட்டி இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். பேக் சைடில் சரியான காற்று. என் பொண்ணு பயந்துனே உட்காந்துட்டு இருந்தா. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு வரும் பாம்பு வரும்னிட்டு. நாங்கள் இன்னி வரைக்கும் பாம்பு பார்த்தது கிடையாது, இருந்தாலும் அந்த மேடம் பயப்படுவாங்க. நல்லா இருந்துச்சு. நல்ல காற்று. அன்னைக்கு மழை கூட ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும் போது சூப்பராக காற்றடிச்சிச்சு. ரொம்ப நேரம் எடுத்துச்சுங்க ஒரு இறாவும் க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து இதை விட பெரிய சைஸும் இருந்துச்சா, சரி பெரிய சைஸ் எதுக்கு வேணும், ரெண்டுத்துக்கும் ஒரு 20 ருபீஸ் தான் வந்து வித்தியாசம் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த பெரிய இறா வேண்டாம், சின்னதாக இருந்தால் போதும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்டா வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறீங்களே, எனக்கும் நகம் இல்லை, என் பொண்ணுக்குமே கை விரலில் நகம் கிடையாதா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணியே எடுத்தோம். நாங்கள் க்ளீன் பண்ணி முடிக்கும் போது தான் எங்கள் அம்மா வந்தாங்க. நானும் உட்கார மாடி க்ளீன் பண்ணவான்னு கேட்டாங்களா. இல்லை இல்லை வேண்டாம்மா நானே பண்ணிக்குவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணுமே க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா பையனும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு தேவையான பொருளாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேனே. 1 கிலோ இறால இவ்வளோ தான் கிடச்சிச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கிட்டு இருக்கு, தக்காளி ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கு. சரி எங்கள் அம்மா டீ போடுவான்னு கேட்டாங்க, எனக்கு போட்டு கொடுமான்னு சொன்னோன்னே டீ அடுப்பில் வச்சிட்டாங்க. டீ ஒரு பக்கம் கொதிக்க நான் வந்து எறா தொக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் பண்ணால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்களா, சரி அம்மாவும் பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நல்லா ஃபுல்லாக முடிச்சு டீ எல்லாம் குடிச்சிட்டு 2 பேரும் பேச உட்காந்துட்டோம். பேச உட்காரும் போது எங்கள் பழைய ஞாபகங்கள் ஆல்பம் பார்க்கும்போது வரும் இல்லையா, ஜாலியாக கதை பேசிகிட்டு இருந்தோம். நான் சாப்பிட்லாங்க, பசங்க மட்டும் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு தான் நான் வந்து இந்த ஆல்பம் எடுத்திருந்தோம். நான், எங்கள் அம்மா, என் பசங்க, என் வீட்டுக்காரர் எல்லாருமே ஆல்பம் பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் வந்து எங்கள் அக்கா பையனுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே ஆல்பமு. நான் வந்து இதுலேருந்து என்னுடைய பாப்பாவை வந்து ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருப்பான்ட்டு. எங்கள் அம்மா இப்போ தூக்கி வச்சுருந்தாங்க பாருங்கள், அந்த ஃபோட்டோவை தான் வந்து எடுத்திருந்தாங்க. அதை வந்து தனியாக வந்து ஆல்பம் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு. சாப்பாடு எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு அந்த எறா தொக்கு போட்டு நானும் என் பொண்ணும் சாப்பிட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.